அன்பாளன இந்த அனைத்து நல்ல உலகங்களுக்கும் வணக்கம் நண்பா. நாம் இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா தமிழக அரசு பார்த்திங்கன்னா கடந்த 2024-25 பார்த்திங்கன்னா உங்களுக்கு 296 வேகன்சி பார்த்திங்கன்னா பழனி முருகன் கோயிலில் உங்களுக்கு இந்து சமய அறநிலையத்துறையின் கீழ் பார்த்திங்கன்னா வேகன்சி வந்துச்சு. இந்த ஜாப்க்கு பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் 38 மாவட்டத்தில் பார்த்திங்கன்னா ஆண் பெண் அனைவருமே பார்த்திங்கன்னா 1 லட்சம் விண்ணப்பம் பார்த்திங்கன்னா விண்ணப்பிச்சிருந்தீங்க. அதில் பார்த்திங்கன்னா நிறைய ரிஜெக்ட் ஆகிருக்கு. இன்னும் ப்ராசஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதில் பார்த்திங்கன்னா நிறைய ரிஜெக்ட் ஆகிட்டு இருக்குது. அதனால் பார்த்திங்கன்னா உங்களுடைய அப்ளிகேஷன் நிலை என்னன்னு சொல்லி பார்த்திங்கன்னா இந்த வீடியோ நான் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். நமக்கு பார்த்திங்கன்னா அரசு அதிகாரிகிட்டேருந்து ஒரு அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு வந்துருக்குது. அது பார்த்திங்கன்னா எப்படி இருந்தால் செலக்டு, எப்படி இருந்தால் ரிஜெக்ட்னு சொல்லி ஒரு டீட்டெயில்ஸ் வந்துருக்குது. அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். உங்களுடைய அப்ளிகேஷன் பார்த்திங்கன்னா செலக்டாக இல்லை ரிஜெக்டான்னு சொல்லி தெரிஞ்சுக்கணுன்னா இந்த வீடியோ பார்த்திங்கன்னா மிஸ் பண்ணாமல் எண்டு வரைக்கும் பாருங்கள். அப்போ தான் பார்த்திங்கன்னா இந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்கிறது எல்லாமே பார்த்திங்கன்னா நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். அதில் பார்த்திங்கன்னா எல்லாமே நீங்கள் கரெக்டாக இருந்தால் உங்களுடைய அப்ளிகேஷன் செலக்ட் ஆகிருக்கும். அப்படி இல்லைன்னா பார்த்திங்கன்னா ரிஜெக்ட் ஆகிருக்கும். இது பார்த்திங்கன்னா ஒரு அரசு அதிகாரி பார்த்திங்கன்னா அவங்க சொன்ன ஒரு தகவல் தான். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா நம்ம சேனலுக்கு புது வியூவர்ஸாக இருந்துச்சுன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. அப்போ தான் இது போன்ற ப்ரீ ஜாப்ஸு அப்டேட்டு ரிசல்ட்ஸு எல்லாமே பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் உங்களுக்கு பயனுள்ளதாக வீடியோ வந்துகிட்டே இருக்கும். நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பழனி முருகன் கோயிலில் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு கண்டிஷனே பார்த்திங்கன்னா உங்களுக்கு பார்த்திங்கன்னா 1/7/2024 நீங்கள் 18 இயர்ஸ்லேருந்து 45 இயர்ஸுக்கு உள்ளே இருக்கிறவங்க பார்த்திங்கன்னா அப்ளை பண்ணியிருந்தால் அந்த அப்ளிகேஷன் பார்த்திங்கன்னா செலக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா 45 இயர்ஸுக்கு மேலே இருக்கிறவங்க பார்த்திங்கன்னா அப்ளை பண்ணிக்கிறீங்க, அந்த அப்ளிகேஷன்லாம் ரிஜெக்ட்னு சொல்லியிருக்காங்க. அதேமாதிரி பார்த்திங்கன்னா இந்து மதத்தை சார்ந்தவராக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. நிறைய பேர் பார்த்திங்கன்னா தெரியாத மாற்றி போட்டிருக்காங்க. அதேமாதிரி பார்த்திங்கன்னா நீங்கள் தமிழ்நாட்டில் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதேமாதிரி பார்த்திங்கன்னா ஒவ்வொரு பதவிக்கும் தனித்தனியாக விண்ணப்பம் அனுப்புன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் நிறையா பேர் பார்த்திங்கன்னா அப்ளிகேஷனில் பார்த்திங்கன்னா ஒன்றுக்கு மேற்பட்ட பதவியின் பேர் எழுதி பார்த்திங்கன்னா ஒரே டைமில் போட்டுறீங்க. அதனால் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இருக்கிற அப்ளிகேஷன்லாம் ரிஜெக்ட் ஆயிருன்னு சொல்லியிருக்காங்க. அதேமாதிரி பார்த்திங்கன்னா விளம்பரம் செய்யப்பட்ட தேதிக்கு பிறகு பெறப்பட்ட விண்ணப்பம் ரிஜெக்ட்னு சொல்லியிருக்காங்க. அது என்னென்னா பார்த்திங்கன்னா அவங்க பார்த்திங்கன்னா 8/1/2025 லாஸ்ட் டேட்னு சொல்லியிருந்தாங்க. உங்களுடைய அப்ளிகேஷன் நீங்கள் பார்த்திங்கன்னா அன்றைக்கி போட்டிருந்தீங்களா 10ஆம் தேதி போய் சேர்ந்துருக்கலாம். அப்படி இருக்கிற அப்ளிகேஷன் எல்லாமே ரிஜெக்ட்னு சொல்லியிருக்காங்க. அதேமாதிரி பார்த்திங்கன்னா உங்களுக்கு கல்வி தகுதி பார்த்திங்கன்னா உங்களுடைய மார்க் ஷீட்டு, அதேமாதிரி பார்த்திங்கன்னா ஆதார், வாக்காளர் அட்டை இதெல்லாம் பார்த்திங்கன்னா நீங்கள் வச்சு அனுப்பியிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. நன்னடத்தை சான்றிதழ் பார்த்திங்கன்னா அரசு அதிகாரிகிட்ட பார்த்திங்கன்னா நீங்கள் சைன் வாங்கி அனுப்பியிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் இருந்துச்சுன்னா ஓகே. இல்லைனா பார்த்திங்கன்னா உங்களுடைய அப்ளிகேஷனை இதுக்கும் இந்த காரணத்தாலே ரிஜெக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. உங்களுடைய ஏஜ் குரூப்புக்காக பார்த்திங்கன்னா நீங்கள் காலேஜ்லேயோ அல்லது ஸ்கூல்லையோ பார்த்திங்கன்னா நீங்கள் கொடுத்த கடைசியாக அப்போ கொடுத்தா அதோடைய டிசி வைக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அந்த டிசி வைக்காத நிறையா பேர் மார்க் ஷீட் வச்சுருப்பீங்க. அப்படிங்கிறதுக்கெலாம் பார்த்திங்கன்னா ரிஜெக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா பார்த்திங்கன்னா 296 வேகன்சி. அதில் பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் எல்லா அப்ளிகேஷன் ரிஜெக்டாக பண்ணுறதுக்கு தான் பார்ப்பாங்க. அதனால் பார்த்திங்கன்னா நாம் அப்ளை பண்ணும்போது கரெக்டாக அப்ளை பண்ணியிருந்தால் எந்த ஒரு மிஸ்டேக் இல்லைன்னா பார்த்திங்கன்னா செலக்ட் ஆகும். அதேமாதிரி பார்த்திங்கன்னா எல்லா சர்டிஃபிகேட்டும் பார்த்திங்கன்னா நீங்கள் வச்சுருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இல்லைன்னா ரிஜெக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதேமாதிரி பார்த்திங்கன்னா நீங்கள் அப்ளிகேஷனை போஸ்ட் மூலிமா அனுப்பியிருப்பீங்க. அப்படி போஸ்ட் மூலிமா அனுப்பும்போதே நீங்கள் பார்த்திங்கன்னா எந்த பதவிக்கு அப்ளை பண்ணுறீங்களோ அந்த பேர் பார்த்திங்கன்னா நீங்கள் போஸ்ட் இதில் அப்ளை பண்ணுறதுக்கு எழுதிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அப்படி எழுதாமல் நீங்கள் இருந்துச்சுன்னா எந்த துறையில் பார்த்திங்கன்னா போயிருக்கு அதை பார்த்திங்கன்னா ரிஜெக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. அதேமாதிரி பார்த்திங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ணும்போது இதில் பார்த்திங்கன்னா நிறைய பேர் மிஸ்டேக் பண்ணக்கூடிய ஒன்று என்னன்னா நீங்கள் அப்ளை பண்ணும்போது போஸ்ட் கவர் வாங்கியிருப்பீங்க. போஸ்ட் ஷீட்டில் வாங்கி நீங்கள் அதில் அட்ரஸ் எழுதி அதுக்குள்ளே அப்ளிகேஷனு அது இல்லாத சின்ன கவரில் ஒன்று வாங்கி ஸ்டாம்ப் பார்த்திங்கன்னா 25 ரூபா ஸ்டாம்ப் போட்டு அதுக்குள்ளே வச்சு அனுப்பணும். எல்லாருமே பார்த்திங்கன்னா 25 ரூபா ஸ்டாம்ப் பார்த்திங்கன்னா போஸ்ட் மூலிமா அனுப்புகிறோம். பெரிய கவரில் வச்சு ஒட்டி அனுப்பியிருக்கீங்க. அப்போ பார்த்திங்கன்னா எல்லாமே ரிஜெக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி அனுப்பியிருந்தீங்களா கண்டிப்பாக ரிஜெக்ட்னு சொல்லலாம். அதேமாதிரி பார்த்திங்கன்னா உங்களோட சர்டிஃபிகேட் எல்லாமே பார்த்திங்கன்னா சம்மந்தப்பட்ட உண்மைத்தன்மை அறியறதுக்கு பார்த்திங்கன்னா துறைக்குது. அதெல்லாம் பார்த்திங்கன்னா கொடுத்து செக் பண்ணுவாங்க. ஒன்ஸு ஒரு டைமுக்கு பார்த்திங்கன்னா இன்னொரு டைம் செக் பண்ணுவாங்க. அந்த டைமில் பார்த்திங்கன்னா யாரெல்லாம் ரிஜெக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. அதேமாதிரி பார்த்திங்கன்னா நீங்கள் நன்னடத்தை சான்றிதழ் பார்த்திங்கன்னா கல்லூரியில் பெறப்பட்டது அப்படி இல்லைனா பள்ளின்னு சொல்லியிருக்காங்க. இது வைக்கலனால பார்த்திங்கன்னா ரிஜெக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. அதேமாதிரி பார்த்திங்கன்னா உங்கள் மேலே ஏதாவது குற்றங்கள் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அந்த அப்ளிகேஷன் ரிஜெக்ட்னு சொல்லியிருக்காங்க. இன்றைக்கே உங்களெல்லாம் கூப்பிட மாட்டேன்னு சொல்லியிருக்காங்க. அவ்வளோதான். இந்த கண்டிஷன்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா நீங்கள் கரெக்டாக பூர்த்தி செஞ்சு நீங்கள் அப்ளிகேஷனை அனுப்பிடுறதுக்குள்ள உங்களுடைய அப்ளிகேஷன் பார்த்திங்கன்னா அடுத்த கட்டத்துக்கு ப்ராசஸ் பண்ணி உங்களை பார்த்திங்கன்னா
இன்டர்வியூ கூப்பிடுவாங்க. இன்டர்வியூ வந்து பார்த்திங்களா அமைச்சர் வந்து பார்த்திங்களா மார்ச் மாதம் ஒரு அறிவிப்பு கொடுத்துருந்தாரு. அது என்னென்னு பார்த்திங்களா உங்களுக்கு 2023 வேகன்சி வந்துச்சு. அதை வந்து பார்த்திங்களா மார்ச்சில் வந்து பார்த்திங்களா நிரப்புறதா சொல்லியிருந்தாங்க. ஆனால் வந்து பார்த்திங்களா நிரப்ப கிடையாது. அதுக்கு வந்து பார்த்திங்களா எந்த ப்ராசஸும் நடக்கலை. அது வந்து பார்த்திங்களா ஏப்ரலில் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்கிறாங்க. ஆனாலும் வந்து பார்த்திங்களா 2023, 25 எல்லாமே சேர்த்து வந்து பார்த்திங்களா ஏப்ரல் மேலே வந்து பார்த்திங்களா இன்டர்வியூ வைக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா இது எந்த அளவு உண்மைன்னு தெரியல. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா இன்டர்வியூ லெட்டர் வந்தால் தான் நமக்கு தெரியும். அதனால் வந்து பார்த்திங்கன்னா இன்டர்வியூவில் என்னென்ன கொஷின்ஸ் கேட்பாங்க எல்லாமே நம்ம சேனலில் இருக்குது. பார்க்காதீங்க, போய் பாருங்கள். இன்னும் நிறைய அப்டேட்லாம் வந்துகிட்டே இருக்குது. ஒன்றுக்கு ஒன்று உங்களுக்கு தெரியப்படுத்திகிட்டு இருக்கோம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. அதே மாதிரி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணி விடுங்க. அப்போ தான் வந்து பார்த்திங்களா அவங்க பயனடைவாங்க. உங்களுடைய வாட்ஸ்அப் குரூப்பு, ஃபேஸ்புக்கு, இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இன்ஸ்டா குரூப்பு, இந்த மாதிரி இருக்கிற எல்லா குரூப்லேயும் சோசியல் மீடியாவில் வந்து பார்த்திங்கன்னா ஷேர் பண்ணி விடுங்க. நிறையா பேர் பயனடையட்டும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.